வெல்கம் டு தாமரை ரெசிபீஸ். இன்றைக்கி என்ன ரெசிபினா மா இஞ்சி புளி தாங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த மா இஞ்சி புளி செய்கிறதுக்கு 200 கிராம் மா இஞ்சி எடுத்துருக்கிறேன். இந்த மா இஞ்சி பார்க்குறதுக்கு இஞ்சி மாதிரியே இருந்தாலும் தோல் சீவும் போது நல்ல மாங்காவோட ஸ்மெல் இருக்குங்க. உடைக்கும் போது இந்த மாதிரி சிம்பிளாக உடஞ்சிடும். உள்ள வெள்ளையாக நாராக இல்லாமல் இருக்கும். பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு இருக்கும். இந்த இஞ்சியை தோல் சீவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த 200 கிராம் இஞ்சிக்கு ஒரு எலுமிச்சங்காய் அளவுக்கு புளியை தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன். இப்போ இந்த சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சியை பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம், இல்லைனா துருவி எடுத்துக்கலாம். நான் துருவி எடுத்துருக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து வறுத்துக்கலாம். இந்த வெந்தயமும் கடுகும் நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறமா இதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ அதே கடாயில் 4லேருந்து 5 துண்டு பெருங்காயம் சேர்த்துக்கிறேங்க. அதோட ஒரு ட்ராப் எண்ணெய் சேர்த்துட்டு பெருங்காயத்தை நல்லா வறுத்துடலாம். பெருங்காயம் வறுபட்டதுக்கு அடுத்ததாக கடுகு, பெருங்காயம், வெந்தயம் 3ஐயும் நல்லா பொடியாக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ அதே கடாயில் 50 மில்லி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். இப்போ எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டு பொரிஞ்சதும் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேங்க. அதோட நம்ம துருவி வச்சுருக்கிற இஞ்சியையும் சேர்த்துடலாம். இஞ்சி சேர்த்ததுக்கப்புறமா மிதமான சூட்டில் வச்சு இந்த இஞ்சியை நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இஞ்சி கருகி போகாத அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கணும். பாருங்கள், இஞ்சி ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு, நிறம் மாறிடுச்சு. இந்த நேரத்தில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு நான் 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற மிளகாத்தூளை நல்லா கலந்து விட்டுறலாங்க. இதுக்கு அடுத்ததாக கடுகு, வெந்தயம், பெருங்காயம் 3ஐயும் நல்லா பொடியாக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் இதோடு சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். அதுக்கு அடுத்ததாக புளியை தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி அதிகமாக விட்டு நம்ம இதோடு சேர்த்துடலாம். இப்போ புளிக்கரைசல் சேர்த்ததுக்கு அடுத்ததாக இந்த இஞ்சி புளிக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க. இப்போ இந்த தண்ணி எல்லாம் வற்றி வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இது வரைக்கும் நம்ம நல்லா கிளறிட்டே இருக்கணும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இப்போ நமக்கு இஞ்சி புளி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.